ஆல்கமிஸ்ட் பார்க்க போகிற ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா த ஆல்கமிஸ்ட் ரிட்டன் பை பென் ஜான்சன். ஸோ நம்முடைய போர்டு ஒர்க்கில் இருந்தது இஸ் போர்டு நம்பர் 1. இந்த கிளாஸ் நம்பர் 2 பென் ஜான்சன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார்? ஷேக்ஸ்பியருக்கு அடுத்து பெரிய ஆள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பென் ஜான்சன் தான். ஸோ பென் ஜான்சன் ஹேஸ் his own unique thing in his literature life. Ben Jonson was born in a decent family, but he was brought up by his relatives at Westminster. And after leaving the Westminster School, he actually married a girl, Annie Louise. After the marriage, he began his career as an actor and a playwright. As he began his career, he started to write his first great work, Every Man in His Humor, in 1598. But during that time, he had a duel with his friend Gabriel, and he killed him at the duel. But he was actually pleased by his writing, and he was released. என்ன பாருங்க, இவருக்கு கொலை குற்றம் செய்யப்பட்ட ஒரு கொலையாளி, அவரை ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம். He was favored by James I the king. கிங் ஜேம்ஸ் ஒன்னால ஒரு ஃபேவர் பண்ணப்பட்டது. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால் இந்த ட்ராமாலாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. He was the man who first gave a new term for comedy of manners. அது என்ன நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படின்னு சொல்ல விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா he brought a new technique, or rather he reviewed the new technique called as mask, theater of mask என்று சொல்லுவார்கள். முகமூடி அணிந்த மனிதர்கள் என்று சொல்லுவார். அந்த மாஸ்க் கிழிச்சு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா பென் ஜான்சன். and he is called sometimes as a satirist playist, and he is called as a humorist. காமெடி ஆஃப் ஹியூமர், காமெடி ஆஃப் மேனர் அப்படின்னு சொல்கிற விஷயங்களை அடுக்கி கொண்டே வர போகலாம். இவர் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் ஆஃப் பென் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரைபல் ஆஃப் பென் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸும் அவங்க ரிலேட்டிவ்ஸும் நிறைய பேர் வந்து இவரை ரீடர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. அண்ட் இஸ் நோட்டட் ஃபார் மாஸ்க் பிளேஸ் இன் த தியேட்டர். மாஸ்க் பிளேஸ் இன் தி தியேட்டர். அப்புறம் இந்த தியேட்டரில் இவர் வந்து ரொம்ப காமெடி ஆஃப் மேனர்ஸ், ஹியூமர். அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவர் நிறைய ப்ளே பண்ணியிருக்காரு. அவருடைய அடுத்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா சட்டேரிக்கல் பிளேன்னு சொல்லுவாங்க. 606 வால்போர்ன், அதாவது 610 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கமிஸ்ட். ஆல்கமிஸ்ட் வாஸ் ஆக்சுவலி ஸ்டேஜ் இன் 1610. ஆனால் அது எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1612 தான் பப்ளிஷ் பண்ணுறாரு. யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். அவரை ஸ்டேஜ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணது 1610. ஆனால் அதை வந்து பப்ளிஷ் பண்ண இயர் வந்து 1612. இதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம். இந்த கதையை மட்டும் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த 3 ஆக்ட் மட்டும் தெரிஞ்சிட்டீங்கன்னாவே போதும், இது பூராவே இருக்குது. சுருக்கமாக சொன்னால் எல்லோரும் வந்து ரொம்ப காமெடியாக பேசுவோம். இப்போ ஃப்ராடன் கம்பெனி அப்படின்னு வாங்க, எங்கேயா வேலை பார்க்குற? நான் வந்து மன்னாரம் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். பட் மன்னாரம் கம்பெனிங்கிறது ரொம்ப நல்ல கம்பெனி. ஆனால் ஒரு தங்க வீடு வந்து ஒரு பழைய ஸ்டோரி சொல்கிறேன். அது தங்க வீடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் அவர் வந்து நடிப்பார். அப்போ வந்து அவர் வந்து வேலை செய்யாமல் இருப்பார். அப்போ அவர் சொல்லுவார், எங்கேயா வேலை பார்க்குறேன்? நான் மன்னாரம் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். அப்போ ஒரு தப்பான ஒரு விஷயத்தை மெதுவாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எப்படியா மாதம் எவ்வளோ? 30,000 சம்பளம். 30,000 பெரிய காசு. சரி, அப்போ நல்ல காசாக இருக்குங்க. டெய்லி ஒரு நாள் லீவு, தினமும் 1000 ரூபா பிடிச்சிக்குவாங்க. தினமும் 1000 ரூபா. அப்புறம் என்ன அர்த்தம்? வேலை இல்லை என்பதை சொல்லுது. அப்போ இதுதான் ஹியூமன் நேச்சர். என்றைக்குமே தவறுகளை எடுத்துடும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இட் டாக்ஸ் வித் சம்திங் கனெக்டட் வித் ஹியூமன் பாய்ஸ். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லோ பாய் அது நிறைய விஷயங்களை கொண்டு வருது. ஹியூமனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பிரிங்ஸ் மெனி திங் கனெக்டட் வித் இட். அப்படி வரக்கூடியதான் பார்த்தீங்கன்னா ஜான்சன் ரோட் அபவுட் மாஸ்க் from the theatre, and he is famous for comedy of humors. It is a kind of comedy which deals with the weakness of the characters.
சுருக்கமாக சொன்னது deals with the weakness of the characters who lack one of the basic body fluids. நம்ம உடம்புல நிறைய ஃப்ளூயிட்ஸ் வருது, இந்த பேசிக் ஃப்ளூயிட் ஒன்று குறையிறனால தான் நமக்கு கேரக்டரே வீக்னஸ் வருது அப்படிங்கிறார். நம்பர் 1 எல்லோ பைல் ஆர் கொரல், CHOLEL கொரல். என்ன சொன்னால் பித்தம், தமிழ் என்ன சொல்லுவாங்க பித்தம். இந்த டீ அதிகமாக சாப்பிட்டா பித்தம் வரும்னு சொல்லுவாங்க, இதை தான் எல்லோ பைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெகம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை லெகம் அப்படின்னு சொல்லுவோம். வாட் ஆர் த டேஸ் அப்படிங்கிற விஷயத்தை பாருங்கள். இந்த மூணையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நான் சைடில் மட்டும் எழுதுகிறேன். எல்லோ பைல், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பைல், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது எதில் இருக்கும் அப்படிங்கன்னா பிளட்ல இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இருமல் சொல்லுவோம்ல, கோல்டு சொல்லுவோம்ல, சளி அப்படின்னு சொல்லுவோம்ல, சளி கபாலத்தை அப்படின்னு சொல்லுவோம், இது பித்தம். So these are the things which is connected with the basic fluids of body. Basic fluids of body. இதைத்தான் என்ன பண்ணான்னா ஹியூமர் என்று சொன்னார்கள். காமெடி ஆஃப் ஹியூமர், காமெடி இதெல்லாமே வந்து சொல்லிட்டு போகிறோம். இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிடிவல் சைக்காலஜி என்று சொல்லுவாங்க. தியரி ஆஃப் ஹியூமர் இஸ் இண்டெக்ஸ் வித் வாட் மேன்ஸ் கம்ஸ் அவுட். வாட் மேன்ஸ், இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம், நல்லா கிடைக்கும், ஒரு 500 ரூபாய் தாள் கேட்டால் கிடைக்குது. நல்லா யோசனை பண்ணுங்க, அந்த தாளை குனிஞ்சு நீங்கள் எடுப்பீங்களா, இல்லை பின்னாடி திரும்பி பார்த்துட்டு காலை தெரிஞ்சு எடுப்பீங்களா? அதான் விஷயம். நமக்கு எடுக்கணும் சொல்லக்கூடிய நம்ம இன்டென்ஷன் கிடையாது. பின்னாடி பார்க்குறோம், யாரும் இல்லை, உடனே குனிஞ்சு என்ன பண்ணுவோம், 500 ரூபா எடுத்து பாக்கெட்டில் வச்சுருவோம். தட் இஸ் ஹியூமன். அதுக்கு என்ன காரணம்? இஸ் அ பேசிக் ஃப்ளூயிட்ஸ் விச் இஸ் ஆக்சுவலி ஃபவுண்ட் இன் த. அதோட வீக்னஸ் வரும்போது தான் அந்த வீக்னஸ் ஆஃப் கேரக்டர் உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்று கூட போயிடுச்சுனாலும் அதில் வந்து தப்பு வரும், குறைச்சி போனாலும் தப்பு வரும் அப்படிங்கிறது. அதை நிரூபித்தது தான் எவ்ரி மேன் இன் ஹிஸ். அதற்கு பின்னாடி இந்த அல்கமிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளே பார்த்தீங்கன்னா மனிதன் எப்படி பயந்த சுவாரத்தில் இருக்கான். இந்த கதையுடைய ஆக்சுவல் ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவல் ஹீரோ இந்த கதையில் சொல்லவே முடியாது. பிகாஸ் எவ்ரி கேரக்டர் இஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் மெரிட் அண்ட் ஃப்ளா. இந்த உண்மையிலே இங்கே வந்து ஒரு வீடு இருக்குது, இந்த லொக்கேஷன் பாருங்க, இந்த லொக்கேஷன் இஸ் லண்டன். அப்போ பிளேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் வருது. சுருக்கமாக சொன்னோம்னா இப்போ இருக்கக்கூடிய கொரோனா மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நோய் வந்தோடனே என்ன பண்ணாங்க, எல்லாரும் வீட்டை விட்டுட்டு போகிறாங்க. ஆனால் வீட்டை விட்டுட்டு போகும்போது தன் உயிர் எனக்கு மேலே, ஆனால் என்ன பண்ண, வீட்டை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அப்போ அவங்க சர்வெண்ட்டை அந்த வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க. கேன் யூ நோ ஹூ இஸ் அ ஹீரோவா? யார் மேலே ஹீரோ? அல்கெமிஸ்டோடைய சொந்த வீட்டுக்காரர் யார்? லவ் இட். அந்த பேர் இருக்கா எங்க இருக்கு? He is the master of the house. ஆனா அவரே எங்கே வர்றாரு? எனக்கு கீழே தான் வருது. இவர் விட்டு சென்றவர், இவருடைய வீட்டில் விட்டு சென்றவருடைய பெயர் வந்து ஃபேஸ். He is a housekeeper and he is a butler. வீட்டினுடைய சமையல்காரர். இவ்வளோதான். இப்போ நீ வீட்டை பத்திரமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த இடத்த விட்டு அவர் வெளியே போகிறார். இப்போ வீடு வந்து பெரிய வீடு லண்டனில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவனுடைய நண்பர் ஒருவனை அழைக்கின்றான். அந்த நண்பருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டில். அவன் எப்படின்னா நல்ல பேச்சு திறமை வாய்ந்தவன், மார்க்கெட்டிங்கில் இருந்தவன். அப்போ என்ன பண்ணுறான், மிகச்சிறந்த ஒரு பேச்சாளியாக இருந்தாங்க. என்ன செய்றான், நம்ம ஏன் காசு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அப்போ அவங்க கூட பார்த்தீங்கன்னா டோர் காமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி உள்ளே வர்றாங்க. இந்த பெண்மணி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா she is a hoe or rather she is almost like a prostitute, but she is a friend of Substill and Fish. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, யார் வீட்டில் ஓனர் இல்லைன்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சாதாரணமாக உள்ளே வந்துடுவாங்க. அப்போ எவ்ரிபடி ஆர் என்டரிங் இன்டு தி ஹவுஸ் அண்ட் தே ஆர் பிளானிங் ஃபார் சம்திங் கிரேட். ஒரு பெரிய காசு இந்த வீட்டில் உட்காந்து ஆக்ஷன் தான். இப்போதைக்கு வீட்டு ஓனர் யார்? ஃபேஸ். ஏன்னா ஓனர் இல்லை, லவ் இட் இல்லைன்னு சொல்லி எல்லாம் தெரியும். அப்போ என்னது, சப்ஸ்டில் வீட்டுக்குள்ளே வந்துட்டான். அப்போ டோல் காமும் வீட்டுக்கு வந்துட்டான். 3 பேரும் உட்காந்து பிளான் பண்ணுறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களுடைய வீக்னஸ் நமக்கு புரியும். அதாவது வீக்னஸ்
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வீக்னஸ் இருக்கும். அந்த வீக்னஸை பயன்படுத்தி அவர்களிடம் இருந்து நம்ம என்ன பண்ணணும், பணத்தை பறிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய தெளிவான ஒரு விஷயத்துக்குள்ள போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 3 பேரும் பிளான் பண்ணி இவங்களாம் சண்டை போட்டு கேட்குறாங்க, நான் தான் பெரியவேன் நீ தான் பெரியவேன் அப்படின்றாங்க. அப்போ ஃபேஸ் சொன்னால் நல்லா நான் தான் கேப்டனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்புறம் டோர் காமன் ஒரு பெண்மணி சொன்னோடனே மண்டே ஆட்டிருக்கேன். சரி, ஃபேஸ் வந்து சப்ஸ்டிலுக்கு ஃப்ரெண்டாக இருப்பான், அவனுக்கு கீழே இருப்பான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி முடிச்சிடுறாரு. அப்போ ஃபஸ்ட்டு சீன் ஃபஸ்ட்டு ஆக்டில் நடக்குது என்ன அப்படின்னு கேட்டால் 3 பேர் உட்காந்துட்டு இங்கே வரவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் சக்க சொல்லி பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. யாராவது அனுப்பிச்சிங்கன்னா சொல்லுங்க, ஏன் வேண்டாம்ட்டாலே உங்களுக்கு ஏதாவது பார்த்து ஒரு அமௌண்ட்டை தரேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஏதோ பணம் வருங்கிட்ட என்ன பண்ணுறான், அங்கே போங்க ரொம்ப நல்லாயிருக்கும். அது நல்லாவே இருக்காத அவங்க யாருன்னே தெரியாது. நம்ம என்ன பண்ணுறான், அள்ளி விடுறது. அள்ளி விட்டவனே முதல்ல என்ன பண்ணுறான், அங்கே ஒரு ஜாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாயருடைய கிளார்க்கு அதை வந்து இவங்களை பார்க்க வரலாம். அவன் சொல்கிறான், யார் எப்போ பார்த்தாலும் சீட்டாடிக்கிட்டே இருக்கேன், சீட்டாதில் என்னால் ஜெயிக்கவே முடியலை. அப்படியா, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்மால் இருக்காரு, நம்மால் நினச்சாருன்னா யாரை வரப்பாரு, ஆன்டியா ஃபேரியே வர வச்சிருவாரு. வர சொன்னால் அந்த ஆன்டியா ஃபேரி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறாரு. ஒரு சீட்டில் வந்து உட்காந்துருவோம், அதுதான் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேம்லிங்கில் ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டாங்க. அப்போ அவர் டோப்பர் என்ன கேட்குறாருன்னா அடுத்த ஹெல்ப் கேட்குறாரு. சரி, நான் வீட்டெல்லாம் எப்படி வச்சா எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இந்த டோரை எங்கே வைக்கிறது அங்கே வைக்கிறதுன்னு வாஸ்து கேட்குறாரு. வாஸ்து அவர் சொல்கிறாரு, கிழக்க வை, மேற்க வை, நார்க்க வைன்னு சொல்லிட்டு பக்கத்து ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சில மேஜிக் வேர்ட்ஸ் சொல்லி தரோம். எப்படி மேஜிக் வேர்ட்ஸ் சொல்லலாம், அந்த மேஜிக் வேர்ட்ஸை சொல்லிட்டே நீ விளையாண்டுனா இவ ஜெயிச்சிருவேன் அப்படின்ட்டு they are inscribing some magic names for him and he puts which door is successful door, எந்த வழியாக போனால் நீ ஜெயிக்கலாம். இப்போ கிளப்புக்கு 4 கதவு இருக்குன்னா எந்த கிளப்பில் எந்த கதவில் போனால் நீ ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது they are saying it. ஸோ ஃபஸ்ட்டு ஆக்டிஸ் முதல் ஒரு ஆள் வந்துட்டான், அவன் தான் டோப்பர். அதுக்கு அடுத்து பாருங்கள், 2வது ஒரு ஆள் வரான், அவன் வந்து ட்ரக்கர். ஹீ இஸ் அ டொபாக்கோ மேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த என்ன சொல்கிறது, டொபாக்கோ தமிழில் இருந்ததில்ல, புகையிலை. அப்போ வந்து புகையிலை வந்து ஒரு பெரிய வியாபாரமாக இருந்துச்சு. புகையிலை வந்து இப்போ தான் வந்து தடை செய்கிறாங்க. அப்போ புகையிலை வந்து என்னது பெரிய வியாபாரமாக இருந்துச்சு. அதை வந்து ஒருத்தர் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்காக கொண்டு வந்து நிறைய விற்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கேட்குறாங்க. அப்போ கேட்கவங்க உள்ளே வராங்க. அப்போ உள்ளே வரும்போது ஒவ்வொருத்தர் வர்றாரு. யார் வர்றாரு அப்படின்னா டக்கர் வர்றாரு. அதுக்கு வந்து சார் எபிக்யூர் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நைட்டு, அவர் வந்து என்னது ஒரு சோல்ஜர், அவர் உள்ளே வர்றாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ்டர், ஒரு கேம்ஸ்டர் உள்ளே வருவார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சு ஃபாதர் உள்ளே வருவார். இவங்க பூரா உள்ள வருவாங்கலாம். யார் சார் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. அது பூரா என்ன பண்ணாங்க, ஆக்ட் 2லையும் ஆக்ட் 3க்குள்ளேயும் உள்ளே வந்துட்டாங்க. ஆக்ட் 2ல் எல்லோரும் உள்ளே வந்துடுவாங்க. ஆக்ட் 2ல் என்ன பண்ணுறாங்க, இவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, எங்கள்கிட்ட ஃபிலாசபர் ஸ்டோன் இருக்குது, அதிர்ஷ்ட கல் இருக்குது, இந்த அதிர்ஷ்ட கல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே எல்லாமே பண்ண முடியும். அடுத்து எங்கள்கிட்ட அல்கமிஸ்ட் பண்ண முடியும், இரும்பை நாங்கள் என்னவா மாற்றிடுவோம், தங்கமாக மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், ஒரு புருடா விட்டு மக்களை மெதுவாக இருக்கிறான். அப்படி வந்தவங்க தான் ஃபஸ்ட்டு பாருங்கள், எபிக்யூர் மேன் என்டர்ஸ் அண்ட் ஹி ஆஸ்க்ட் அபௌட் தி ஃபிலாசபர் ஸ்டோன். அது சொல்லுவாங்க அல்கமிஸ்ட் யார் பக்காவாக பண்ணுவார். யார் அல்கமிஸ்ட் சப்ஸ்டியூட் பக்காவாக பண்ணுவாங்க. யார் விஷயம் யார் சொல்கிறாங்க, ஃபேஸ் சொல்கிறாங்க. இது சொன்ன உடனே இது என்ன பண்ணாங்க, வேற ஒருத்தரும் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, வேலை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரை ரெக்கமெண்ட் பண்ண உடனே எபிக்யூர் மேமம் கிவ் சம் மணி டு ஃபேஸ். பணத்தை கொடுத்தாச்சு, பணத்தை. அடுத்து பாருங்க, இவர் வர்றாரு, டக்கர் வர்றாரு. அவங்க என்ன பண்ணியாச்சு, அவரோட டொபாக்கோலாம் இந்த ரூமில் வச்சுக்கோங்க, நீங்கள் அலைவீங்க, வைக்கிறதுக்கு இடமா இல்லை, நம்மகிட்ட கம்ஃபர்ட் இடம் இருக்குது, இது உங்கள் வீடு மாதிரி, இது நம்ம வீடு அப்படின்னு சொல்லிட்டு டொபாக்கோலாம் உள்ள வச்சுட்டு அவர்கிட்ட கொஞ்சம் காசை வாங்கிட்டு அன்றைக்கி ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அதுக்கான எல்லா டொபாக்கோவும் இது வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து பாருங்க, அடுத்த அனதர் மேன் அனானஸ்.
இவர் உள்ள வந்தோடனே எனக்கு ஒரு ஃபிலாசபி ஸ்டோன் கொடுங்க. சரி தரோம், எதுக்கு ஏன் கேட்குறாரு? அப்போ எனக்கு ஒரு தலைவர் இருக்கார், அவர் பேர் வந்து ட்ரிபுலேஷன் இருக்கார். எல்லாத்தையும் பியூரிட்டனாக மாற்றணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அப்போ தான் வந்து மத மாற்றங்கள் அதிகமாக இருந்துச்சு. கேத்தலிக்லேருந்து ப்ரொட்டஸ்டனுக்கு மாறிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இந்த கல்லை வச்சு மயக்கி எல்லோரும் எங்கே வந்துடணும், பியூரிட்டானிசத்துக்கு வந்துடணும். அதனால் எனக்கு இந்த கல்லை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த மீன் டைம் இந்த ட்ரக்கர் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த ட்ரக்கர் இஸ் ஆக்சுவலி கிவிங் அன் ஐடியா. நான் உங்களுக்கு ஒன்று நிறைய டொபாக்கோ தரேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க யார் அப்படிங்கன்னா டேம் பிளான்ட். ஷீ இஸ் அ விடோ. இவன் நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா எனக்கு நிறைய பணம் வரும். கல்யாணம் பண்ணிட்டா நிறைய பணம் வரும். அவங்க மனசை மாற்றி எனக்கு கொடுங்க, இந்த மனசை மாற்றி எனக்கு கொடுங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து கேட்குறாங்க. அப்போ சப்ஷனுக்கு திடீர்னு ஒரு ஆசை வருது. இவனை போய் கட்ட வைக்கிறதுக்கு அந்த பொண்ணை மயக்கி யார் கட்டிக்கலாம், நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறான். ஃபேஸ் என்ன நினைக்கிறான், அவங்க கட்டிக்கலாம்னு நினைக்கிறான். பாருங்க, அவங்க நட்புக்குள்ளேயே ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே என்ன ஆகுது பாருங்க, அவங்க வந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுறாங்க. இதான் மனித இயல். அந்த மனித இயலை தான் பென் ஜான்சன் ரொம்ப அருமையாக கொண்டு வந்தனால ஹி இஸ் கால்ட் அஸ் காமெடி ஆஃப் ஹியூமேரியன் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. இப்போ பாருங்க, ஒரு சாம்பிள் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிளை கொண்டு வராரு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தங்க கட்டி கொட்டுற மாதிரி கொண்டு வந்து பாருங்க, அந்த வச்ச இரும்பு அப்படி தங்கமாக மாறிடுச்சு. ஒரு 4 பேர் முன்னாடி சொல்லும்போது, அப்படியா இப்போ நான் காசு கொடுத்தேன்னா நீ இந்த இரும்பை வந்து தங்கமாக மாற்றி கொடுத்துருவியா, அல்கமி, அதுக்கு பேர் என்னது, அல்கமி பண்ணி கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அது எதே மாதிரி ஃபிலாசபர்ஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், மண்டையை போட்டு கழிப்பான். அப்போ பீஸ் ஆஃப் கோல்ட் இஸ் அ சாம்பிள் ஆஃப் ஜோன் இருக்கு, ஒன்றும் கொஞ்சம் போனோம்னா பணத்தை போட்டோம்னா பண்ணிடலாம். அப்போ டக்கருடைய விஷயத்த சொல்கிறோம். அப்போ 3வது ஆக்ட் திருப்பி வருது. 3வது ஆக்டில் அகெயின் யூ ஆர் சேயிங் இஸ் அனானிஸ் இஸ் ஆஸ்கிங் ஃபார் ஃபிலாசபர் ஸ்டோன். இப்போ எல்லாருமே வந்து பணத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பெட்ரிக்ஸ் ஷூர்லி இவங்க மேலே நம்பிக்கை இல்லை. ஏன்னா he is a friend of Epicure man. ஆனால் இவனுக்கு மட்டும் என்ன இருக்கு, இவங்க ஏதோ ஒரு கோல்மால் பண்ணுறாங்கடா. இவங்க என்னது, இவன் கண்டுபிடிச்சான், இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத வலைய ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு he disguised as an ஒரு இட்டாலியன் மேன். அப்படி வந்து டிஸ்கைஸ் பண்ணி ஸ்பானிஷ் மேன் டிஸ்கைஸ் ஆகி ஸ்பானிஷ் மேன் மாதிரி வருவான். ஒன்று இவனை பெரிய பணக்காரன் நினச்சிட்டு அப்படியே உள்ளே இறங்குவாங்க. இது ஆக்ட் 3. ஆக்ட் 3ல் வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து என்ன ஆகாது, ஃபிளாஸ்மஸ் ஸ்டோன் வராது. ஸோ எல்லாருமே முன்ன வந்தவொடனே எல்லாருமே ஒரே நேரம் வரும்போது நல்லா நினச்சி பாருங்க, அவனுக்கு தெரியாமல் இவனை மாற்றி அவனை மாற்றி எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ் ஆஃப் ஹேரியை ஆளே கிடைக்கலன்னு இங்கே இருக்கக்கூடிய டோல் காமனை நீ வந்து என்ன பண்ணுற, ஹேரி மாதிரி வேஷம் போட்டுட்டு நீ அவனுக்கு வந்து முன்னாடி நெல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்கன்னா, மனிதர்கள் தான் தப்பிக்கொள்வதற்காக அடுத்தவங்க முதுகில் எப்படி ஏறுறாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப டீசெண்டாக ஒரு கேரக்டர் அனாலிசேஷன், அதாவது வாட்ச் யுவர் கேரக்டர்ஸ் இட் பிகம்ஸ் யுவர் டெஸ்டினி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை மெதுவாக பென் ஜான்சன் கொண்டு வருவார். அப்புறம் இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், இந்த டேம்ப்ளேட்டோடைய அண்ணன் இஸ் அன் ஆங்கிரி பாய், ஹீ இஸ் ஆல்சோ என்டரிங். டேம்ப்ளேட் உள்ளே வந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் அது பண்ணித்தரேன் இது பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆக்ட் 4ல் வந்தோடனே தலை வலி கொடுது. ஏன்னா யாருக்கும் எதுவும் நடக்கலை. எல்லாருக்குமே யார் மேலே ஒரு கண்ணு இருக்கு, இங்கே இருக்கக்கூடிய டேம்ப்ளேட் மேலே ஒரு கண்ணு இருக்குது. பிகாஸ் அவங்கள்ட்ட பெரிய சொத்து இருக்குது. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு யார் நினைக்கிறாங்க, சப்ஸ்கிரைப் நினைக்கிறாங்க, பேஸ் நினைக்கிறாங்க, டக்கர் நினைக்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் அங்கே ஏதோ பெரிய விஷயம் நடக்குன்னு சொல்லிட்டு டவுனோட நமக்கு கூட தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ விஷயம் யாருக்கு போகுது, லவ் வீட்டுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் போகுது. உனக்கு லவ் வீட் இஸ் ஆக்சுவலி அரைவிங் அட் சி கடைசி ஆக்ட் 5ல் பார்த்தீங்கன்னா லவ் வீட் உள்ள வருவார். லவ் வீட் வந்தவொடனே ஃபேஸ் வில் சரண்டர். இந்த ஃபேஸ் என்ன ஆகிடலாம், ஐயோ ஐயா நான் இல்லையா, என் கூட தான் நன்மையா நீ வந்து பாடுபடுத்திட்டியா அப்படின்னு என்ன பண்ணலாம். நீ சரண்டர்ஸ் அண்ட் they are escaping by back door. Love it enters and he actually sees a damplate and he decides where to marry. உன்கிட்ட பணம் இருக்குன்னு என்ன பண்ணுறான், பணம் அப்படி மட்டும் கல்யாணம் பண்ணிக்கணும், பணமும் சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், he is actually marrying
இதுதான் அல்கெமிஸ்ட். அதாவது கணக்கு போட்டவெல்லாம் வேற வேற யாரோ, ஆனால் கடைசியில் யாருக்கு போய் மாட்டுது? லவ் இட். அப்போ லவ் இட் தான் எல்லாமே கிடைக்கும். அதே மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த எல்லா பொருட்களும் இங்கே வாங்கி வச்சுருந்தாங்கல்ல, எல்லா பணமும் யாருக்கு போய் சேர்ந்துடும்? லவ் இட்டுக்கு போய் சேர்ந்துடும். ஸோ இதுதான் இருக்கக்கூடிய ஸ்டோரி, இது அல்கெமிஸ்ட். ஸோ அல்கெமிஸ்ட் ஸ்டோரி டாக்ஸ் அபவுட் த சொசைட்டி, talks about the psychological instinct of a man who loses their character on weakness. ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா லவ் விட் ரொம்ப நல்லவனான்னு பார்த்தீங்கன்னா நல்லா அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா இஸ் இ குட்? நோ, ஹீ இஸ் ஆல்சோ ரன்னிங் ஆஃப்டர் த மணி, ஹீ இஸ் ரன்னிங் ஆஃப்டர் ஹிஸ் ஓன் லைஃப். பயந்துட்டு யாரை நம்பி விட்டு போகிறான்? செத்தாலும் ஜாகறான், யார் ஜாகட்டும்? அவன் வேலைக்காரன் ஜாகட்டும் நினச்சி தான் போகிறானே தவிர அவன் வந்ததுக்கப்புறம் அவன் மன்னிக்கக்கூடிய இயல்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பணத்தை வாங்கக்கூடிய இயல்பு மட்டும்தான் இருந்துச்சு. இது பூரா எனக்கு சொந்தம், அப்படி என் வீட்டுக்கு வந்ததுனால எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தம் கண்டாங்க. அது யாரோ பாவப்பட்ட பணம் சொல்லக்கூடிய விஷயத்தை கூட யார் சொல்லலை? லவ் இட் சொல்லலை. ஸோ அட் த சேம் டைம் இங்கே டேம்ப்ளேட் என்ன பண்ணுறாங்க? அவங்களும் ஒரு வேலை இருக்குது. சீஸ் என்ன சொல்கிறா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ மணி இஸ் ஆக்சுவலி கோயிங் அலாங் வித் த மணி. அல்கெமிஸ்ட் அப்படிங்கக்கூடிய வேர்டு பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் த அயன் டு கோல்டு. ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா லவ் வீட்டுக்கு அப்போதான் புரியுது நம்ம பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு கடைசியோட ஒரு புரிஞ்சு அவன் கோல்டாக மாறுறான், அவனோட கேரக்டர் வந்து கோல்டாக மாறுது அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி கனெக்டட் இது எல்லோ பாய் கனெக்டாகவே எல்லோ பாய். வித்தா அதிகமாகிடுச்சுன்னு சொல்லுவாங்க, ஹிந்தி சார் படிங்க சரியாக போகும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த கதை, இந்த நாவல், இந்த ட்ராமா சொசைட்டிக்குள்ளே அவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறத பெஞ்சமின் அப்படின்னு சொல்லக்கூடியது இவருடைய ஷார்ட் நேம். ஓகே, ரைட். That's all. Now we can see with the next one. Okay, I have food. The class is over.